இன்னைக்கு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? கேள்வியே உபயோகமானதா கேளுங்க. எப்போ நம்ம 4 பேருக்கு வழிகாட்டியா இருக்கிறோமோ அப்பதான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கேள்வியை கேளுங்க. சரியா? சரி. ஆரம்பிங்க. சார், எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. சரி. கணவன் மனைவிக்கு சண்டை இருக்கு. அது நான் பண்றது சரின்னு எனக்கு தோணுது, அவரு பண்றது சரின்னு அவருக்கு தோணுது. இதுக்கு யாராவது நடுநிலையா இருந்து தீர்ப்பு சொன்னா நல்லா இருக்கணும் எனக்கு தோணுது. இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இதுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்குதா சார்? இங்க சண்டை நடக்கணும் சரலாம். அதுதான் நல்லா இருக்கும். புயலுக்கு பின் வர அமைதி தான் பெட்டரா இருக்குமே தவிர எப்பொழுதுமே அமைதியா தான் நீங்க ரசிக்கவே முடியாது. அப்போ சண்டை நடந்துதான் ஆகணும். அதுதான் சுவாரஸ்யம். ரெண்டாவது அதை தவிர்க்கிறதுக்கு என்கிட்ட பதில் இல்லைன்னு வைங்க. பட் ஆனா அதை முடிவுக்கு கொண்டு வர என்கிட்ட பதில் இருக்கு. யார் எந்த இடத்துல தப்பு பண்றாங்க? ஒரு சண்டை நடந்து முடியுதுன்னு வைங்க, வழக்கமா அவங்களுடைய பணியை ஒரே ஒரு சின்ன தாமதமும் இல்லாம மாறுபட்ட பதிலம் நடக்காம அவங்க நடக்கணும். அது எப்படி சொல்றேன்னா, இப்ப தினந்தோறும் நீங்க உங்க வீட்டுக்காருக்கு டாட்டா காட்டுறீங்க அப்படின்னா, சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து டாட்டா காட்டிடணும். நீங்க டாட்டா காட்டாம நான் கோவத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டாட்டா காட்டாம இருந்தீங்கன்னா நீங்க அந்த சண்டையை மேற்கொண்டு வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ தினந்தோறும் ஒரு பாதை இருக்குல்ல, அந்த பாதையில சண்டைக்கு அப்புறமா நீங்க பயணிச்சீங்கனாலே அந்த சண்டை சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். நீங்க தான் சாப்பாடு போடணும், நீங்க தான் சாப்பாடு போடணும். உங்க வீட்டுக்காரர் நான் டாடா சொல்லாம போக மாட்டேன்னு நின்னாருன்னா நிக்கணும். டாடா சொல்லாம போயிட்டேன்னா அவரும் அந்த சண்டையை வளர்க்குறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்றேன் கேளுங்க. கோயில்ல சாமி அதிக பேர் யாரும் நேசிக்க மாட்டாங்க. கோயில்லையோ மசூதிலையோ சர்ச்சிலையோ அதிகமா நேசிக்க மாட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி வார்டுல போய் நின்று பாருங்க, அங்க சாமியை அவ்வளவு பேர் மனமுருகி வேண்டுவாங்க. உண்மையான பாசம் எங்க வெளிப்படும் தெரியுமா? வீட்டுல இல்ல, ஏர்போர்ட்ல வாசல்ல போய் நின்று பாருங்க, அங்கத்தான் உண்மையான பாசம் வெளிப்படும். ஸோ இதெல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை எப்படி நம்ம டெலிவரி பண்றோம், அதை எப்படி அணுகிறோன்றதுதான் மேட்டர். அருமையான கேள்வி கேட்டீங்க. நானுமே கத்துக்கிட்டேன். என் வீட்லயுமே சண்டை நடக்கும். இப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்.